மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. இசையமைப்பாளர் AR ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இசையமைப்பாளர் AR ரஹ்மானை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், AR ரஹ்மானை எல் முருகன் சந்திப்பதற்கான நோக்கம் என்ன? இசைப்பில் AR ரஹ்மானை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேற்று இரவு சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக தமிழக பாஜகவில் திரைப்படங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை குஷ்பு, நமிதா, இசைஞானி இளையராஜா, அவருடைய சகோதரர் கங்கைபரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நடிகை மீனா கூட குடியரசு துணைத் தலைவரை சந்தித்தார். இந்த புகைப்படம்லாம் வெளியானது. தொடர்ந்து சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திரைப்படங்களை கட்சியில் இணைப்பதற்கான முன்மை எடுப்பல் நடைபெற்று வருகிறது. தமிழக பாஜக தலைவராக எல் முருகன் இருந்த காலகட்டத்தில் தான் திரைப்படங்கள் அதிகமாக கட்சியில் இணைக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்று இரவு AR ரஹ்மானை எல் முருகன் அவர்கள் திருவள்ளூர் உள்ள ஐயர் கண்டிகையில் சந்தித்து பேசுகிறார். மிக பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டுடியோவை AR அங்கு அமைத்திருக்கிறார். அதை சுற்றி பார்க்க சென்றவர் சந்தித்தவர்கள் குறிப்பாக அரசியல் நிகழ்வு குறிச்சிருக்கார். அதாவது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த AR ரஹ்மானை கட்சியில் இணைப்பது தொடர்பாக அந்த இடத்தில் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறார். பொதுவாக அரசியலுக்கு மிகவும் அப்பாற்பட்டு இருப்பவர் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். அவரை எல் முருகன் சந்தித்திருப்பது நிச்சயமாக பேசு பொருளாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முருகேசன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.